ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिचितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம போன கிளாஸில் 117வது சூத்திரம் பார்த்தோம். அதில் எம்பெருமான் எப்படி ஆழ்வாரோட கலந்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இதில் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் சுவாமி அவர்களுக்கு இந்த துளக்கரை அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இந்த துளக்கரை அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ நம்ம அவிச்சின்னமாக இடைவிடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தோம். துளக்கு அப்படிங்கிறதுக்கு இடைவிடாத அவிச்சின்னமாக ஒன்று, சலனம், நடுக்கம், இதெல்லாமே அகராதியில் பொருளாக கொடுத்துருக்காங்க. ஆகையால் இங்கே இந்த துளக்க மர அப்படின்னா எம்பெருமான் இடைவிடாமல் தன்னுடைய நடுக்கம் தீர ஆழ்வாருடன் கலந்தான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. இப்போது இந்த ஆழ்வாரோடு கலக்க வரும்போது என்னென்னா அவனுடைய இந்த மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எல்லா ஜெகத்தையெல்லாம் ரட்சிக்க வேண்டிய வேலை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் என்ன பண்ணான்னா தன்னுடைய சங்கல்பத்தின் எத்தனையோ 1000 பகுதியில் ஒரு பகுதியால் அதை நிறைவேற்றிட்டானா. அதாவது சிறிதான ஒரு அணு கூட பிரிவு கதிர் படாதபடி, தன் பிரிவால் நோவு படாதபடி ஒரு ஏற்பாடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆழ்வாருடன் கலந்தான். அதனால் அந்த நடுக்கும் அவன் தீரப்பெற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு எப்படி 2 உதாரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, ஒரு அரசன், ஒரு சக்கரவர்த்தி ஆனவன் அந்தப்புரத்திற்கு செல்வதற்கு முன் தன்னுடைய எல்லா வேலைகளையும், அரசாங்கம் சம்பந்தமான எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அதனால் தனக்கு எந்த விதமான இடையூறும் வராதபடி அந்தப்புரத்திற்குள் செல்வான். அதே போல் நம்மாழ்வார் தன்னுடைய சங்கல்பத்தின் ஒரு பகுதியாலே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணுவும் தன்னுடைய பிரிவால் நோவுபடாதபடி ஏற்பாடு பண்ணிவிட்டு அதன் பின் அவன் ஆழ்வாரோடு கலந்தான் அப்படின்ட்டு. இதுக்கு என்னென்னா, இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா, இப்போது சப்போஸிங் ஆழ்வார் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாமல் வந்திருந்தார்னா அவருக்கு அந்த மற்ற ஆத்மாக்களை பற்றிய நினைப்பு இருக்கும். ஐயோ அது என்ன நோவுப்படுதோ, இது என்ன நோவுப்படுதோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு வரும். அதை அழகாக ஒரு உதாரணத்தால் சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாராம். கோயிலுக்கு போகும்போது அவர் செருப்பு இல்லாமல் நடக்கிறது தான் பழக்கம். ஆனால் அவருக்கு காலில் பித்த வெடிப்பு ரொம்ப வந்துடுறதுனால அவரால் செருப்பு இல்லாமல் நடக்க முடியல. அதனால் நல்லா அழகாக புதுசாக ஒரு செருப்பு வாங்கிட்டு அவர் அந்த கோயிலுக்கு போகிறாரு. அங்கே போன உடனே என்ன ஆகுதுனாக்கா, செருப்பை வெளியில் விட்டுட்டு உள்ளே போய் பெருமாளை தொழுறதுக்கு போகிறார். உள்ளே போகிறாரே தவிர அவர் கவனமெல்லாம் இந்த செருப்பு மேலேயே இருக்குது. ஐயோ என் புது செருப்பு என்னாச்சோ, யாரன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோ, காணாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் அர்ச்சகர்கிட்ட தீர்த்தம் பிரசாதியங்கள்னு கேட்கறதுக்கு பதிலாக செருப்பு பிரசாதியங்கள்னு கேட்டார். அப்படி இங்கே இருந்தாலும் கூட நினைவு பூரா வெளியில் இருந்தால் என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி தன்னுடைய நிலைமை ஆகக்கூடாதுன்ட்டு எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தின் ஒரு பகுதியாலே ஜெகத் ரக்ஷணத்தை எல்லாம் செய்துவிட்டு அதற்கு பின் அவன் நம்மாழ்வாரின் மனதிற்குள் புகுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நடுக்கம் தீர அப்படின்னா அதுக்கு ஆழ்வாருடைய நடுக்கமும் தீர்ந்தது, எம்பெருமானுடைய நடுக்கமும் தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்வாருடைய நடுக்கம் தீர்ந்தது அப்படின்னா இதுக்கு முன்னால் ஒரு பதிகம் இருக்குது, ஆடி ஆடி அகம் கரைந்து அப்படின்ட்டு. அதில் அந்த பிரிவு துயரால்
அந்த பராங்குச நாயகி படுற கஷ்டத்தை வந்து ரொம்ப விவரமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆழ்வாருக்கு ஏற்பட்ட நடுக்கமும் தீர்ந்தது. எம்பெருமானுக்கு இந்த ஆழ்வார் நம்மை பிரிந்து விடுவாரோ, நம் நினைவை விட்டு விடுவாரோ என்ற நடுக்கமும் தீரப்பெற்றான். அந்தபடி அந்த நடுக்கமும் தீரப்பெற்று பிராட்டிமார்கள் தடுத்தாலும் கூட, பிராட்டிமார்கள் என்ன சொல்லுவாங்களே, எம்பெருமானுக்கு இந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சிய காதல் நல்லது இல்லைப்பா அப்படின்னா அதை கூட அவன் காதலியே வாங்கிக்கவே மாட்டான். வாங்கிக்காம வந்து எப்படி வந்து ஸ்ரீராமன் விபீஷனுடைய பட்டாபிஷேகத்தை முடித்த பிறகு தன்னுடைய நடுக்கம் தீர்ந்தானோ, அதே போல நடுக்கம் தீர்ந்து எம்பெருமான் ஆழ்வாருடன் வந்து கலந்து அனுபவித்தான் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த சூத்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இப்போ அன்றைக்கி சுவாமி இந்த அர்த்தம் கேட்டதுனால இந்த அது மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறபடி ஒரு விளக்கம் கிடைச்சது. இது மேலே அப்புறம் பிரிவுங்கிறது எப்படி, இது வந்து சம்ஸ்லேஷனம் சேர்த்தின்னு சொன்னோம். அப்புறம் பிரிவுங்கிறது தான் எப்படின்னாக்கா, நான் ஒருத்தி பட்ட துன்பம் இந்த உலகம் படாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 3 ஆச்சாரியருடைய ஸ்ரீ சூக்தியை நம்ம பார்த்தோம். அதோட அந்த சூத்திரம் முடிந்து போயிடுது. இப்போ அடுத்தது வந்து சூத்திரம் 118. இதில் என்ன நடக்குதுன்னா, இப்படி சர்வேஸ்வரனாலே வளர்க்கப்படுகின்ற ஞானத்தையும் பக்தியும் உடைய ஆழ்வாருடைய ஞான நிலையிலும் பக்தி நிலையிலும் இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சம்பிரதாயத்திலே வந்து இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ வந்து பிரிவிலும் கலவிலும் ஆழ்வாருடைய பேச்சினுடைய நிலை எப்படி இருக்கும், ஒரே மாதிரி பேசுவாரா வேற வேற மாதிரி பேசுவாரா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எழ அதற்கு இந்த சூத்திரத்தில் பதில் சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க. ஞானத்தில் தன் பேச்சுன்னு, இந்த ஞானம் விஞ்சிய நிலையில் ஆழ்வார் தான் ஆண் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு தன் பேச்சாக பேசுவார். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்வது, அவனுடைய விபூதிகளை ஆராய்வது, உலகோருக்கு உபதேசம் செய்வது, இதெல்லாம் வந்து அந்த தன் பேச்சிலே வரும், ஆணான தன்மையிலே வரும். பிரேமத்தில் பெண் பேச்சு, இந்த பிரேம தசை தலையெடுக்கும் பொழுது, அதாவது அவர் வந்து தான் ஆணுங்கிறதையே மறந்துட்டு நாயகி பாவத்தில் அவர் பேசுகிற அந்த பிரேமத்தில் பெண் பேச்சு வந்து அது வந்து இந்த பிரிவாற்றமையால் ஏற்படுகிற அந்த துன்பத்தை எல்லாம் அந்த பெண் பேச்சிலே அவர் பேசுவார். ஆகையால் ஆழ்வார்களுக்கு 2 நிலை உண்டு. தாமான தன்மை, ஆணாக தம்மை உணர்கிற தன்மை. பிரேமத்தில் வந்து பெண் பேச்சு, தம்மை பெண்ணாக உணர்கிற அந்த தன்மை. அவர் ஏன் தன்னை பெண்ணாக உணர்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சூத்திரத்தின் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த சூத்திரம் வந்து ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு. பிரேமம் அப்படின்னா அன்பு, பக்தி, மிகுந்த பிரேமம், அளவு கடந்த பிரேமம். ஞானத்தில் தன் பேச்சு அப்படின்னா ஞான நிலையில் தாமான தன்மையில் நின்று பேசுவார்கள். அவங்களுக்கு ஆண் அப்படிங்கிற அந்த பிரக்ஞை இருக்கும், அந்த நினைப்பு இருக்கும், அந்த தன்மையிலே அவர்கள் பேசுவார்கள். பிரேமத்தில் பெண் பேச்சுன்னா அன்பு நிலையில் வேறொரு நிலையை அடைந்தவராக பெண் பேச்சு பேசுவார்கள். அப்போ அவங்க தாங்க ஆம்பளைங்கிறதே நினைப்பே இல்லாமல் பெண்ணாக மாறி நாயகி பாவத்திலே பேசுவார்கள். தாயாக பேசுவார்கள், தோழியாக பேசுவார்கள். பெண் பேச்சு, பெண்ணாக, தாயாக, தோழியாக, நாயகியாக அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த அடுத்த சந்தேகம் வருது என்னன்னா, இப்படி ஞான தசையிலும் பிரேம தசையிலும் பேசுகிறார்களே, அப்போ இவர்களுடைய பண்பே மாறுமோ, இவர்களுடைய அந்த நினைப்பே மாறுமோ அப்படிங்கிற கேள்வியை அதுக்கு பதில் சொல்றாங்க. இப்படி தெளிந்திருக்கிற நிலை ஞானம், கலக்கமும் பிரேமம், கலங்கி இருக்கிற நிலை பிரேமம். இந்நிலைகளில் ஆழ்வார் பேச்சுக்களில் பேதம் உண்டே ஒழிய ஸ்வரூபத்தில் வேதம் உண்டோ என்கிற வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதில் சொல்லப்படுகிறது. அவங்களுடைய இயல்பு, அந்த ஸ்வரூபத்தில் பேதம் ஏற்படுமா? இப்படி ஆண் பேச்சு கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, பெண் பேச்சு கொஞ்ச நாள் பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஸ்வரூபத்தில், அவர்களுடைய இயல்பிலே வேறுபாடு உண்டா அப்படின்னா அந்த வேறுபாடு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அதை ஒரு உதாரணம் வாயிலாக சொல்கிறாங்க. இப்போ மண் இருக்குது, மண்ணை எடுத்து சட்டி பானை எல்லாம் செஞ்சுறாரு குயவன். கொஞ்ச நாள் கழித்து அந்த மண் பானையை கீழே போட்டு உடைக்கும்போது அது சில்லு சில்லாக அந்த இதுவாக உடைஞ்சிடுது. அப்புறம் ஒருத்தர் எடுத்து அதை பொடி பண்ணுறாங்க. இப்போ மண்ணாக இருந்த பொழுதும், பானையாக இருந்த பொழுதும், ஓடாக இருந்த பொழுதும், பொடி பொடியாக ஆன பிறகும் அது மண் தான். அந்த மண்ணுங்கிற சுபாவம் அதுகிட்டேருந்து மாறவே மாறாது.
மண்ணாக இருக்கும்போது ஒன்று, பானையாக இருக்கும்போது இன்னொரு உலோகம், உடைந்த போது வேற, அப்படி கிடையாது. எப்போவுமே வந்து மண்ணான தன்மை எப்படி வந்து அதை விட்டு மாறவே மாறாதோ அதே போல ஆழ்வார்கள் ஆண் பேச்சாக இருந்தால் ஞானத்தில் பேசும்போதும் பிரேமத்தில் பெண் பேச்சு பேசும்போதும் அவருடைய நிலையில் அவருடைய இயல்பில் பண்பில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. தேரும் கலங்கி என்று தேரியும் தேராதும் ஸ்வரூபம் குலையாது. தேறி இருப்பார்கள், தேறி நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது ஞானத்தில் தன் பேச்சு பேசுவார்கள். கலங்கி இருக்கும் பொழுது, தேராது கலங்கி இருக்கும் பொழுது பெண் பேச்சில் பேசுவார்கள். ஆனால் அவருடைய இயல்பு ஸ்வரூபம் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வரூபம்னு உயிரின் தன்மை, அதாவது ஆத்மாவின் தன்மை. இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு வசப்பட்டது, அவனுக்கு சேஷப்பட்டது அப்படிங்கிற தன்மை அவர்கள் ஞானத்தில் ஆண் பேச்சாக பேசினாலும் பிரேமத்தில் பெண் பேச்சாக பேசினாலும் அந்த ஆத்மாவின் ஸ்வரூபம் குலையவே குலையாது அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தில் சொல்றாங்க. தேரும் தெளிந்த நிலையாகிற ஞான தசை தாமான நிலை. ஸோ தெளிந்திருப்பது தாமான நிலை, ஆண் பேச்சு ஞான தசை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணாக தானாக பேசும் பொழுது அது ஞான தசை, தெளிந்த தசை, நல்ல தெளிவாக இருப்பாங்க. தெளிவாக இருக்கும்போது தாமான தன்மையில் ஆண்களாக திடமாக நின்று பேசுவார்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க, அது தேரும். கலங்கினாக்க அப்போ அந்த தெளிந்திருக்கிற நிலை என்ன சொல்லுவாங்க, தேரும் கைகூப்பும். தேரும் கைகூப்பும் அந்த நிலையில அவர்கள் ஆண்களாக உணர்ற தன்மையில, அந்த திடமான தன்மையில, அந்த ஞானத்துல பேசும்போது அந்த தேறி இருக்கிற நிலை என்ன பண்ணுவாங்க, கைகூப்பும், எம்பெருமானை தொழுத வண்ணமே இருப்பார்கள். தங்களுடைய ஆத்மாவின் அந்த சேஷத்திற்கு எந்த பங்கமும் வராத மாதிரி. கலங்கும் கலங்கிய நிலையாகிய பிரேம தசையில் பெண் தன் அடைந்து அந்த நிலையில் கலங்கி கைத்தொழும். கலங்கி இருப்பாங்களே தவிர ஆனால் கைத்தொழுவது தான், அதுதான் அவங்களுக்கு இயல்பு. ஆகையால ஞானத்தில் அவர்கள் திடமான நிலையில் ஆண்களாக பேசும் தன் பேச்சு பேசும் பொழுது தேரும் கைகூப்பும். கலங்கிய நிலையில் பிரேம திசையில் பெண் தன்மை ஏற்று கலங்கி இருக்கு பெண் பேச்சு பேசும் பொழுது கலங்கும் கைகூப்பும். அதனால வந்து தேரும் கைகூப்பும் கலங்கும் கைத்தொழும் ரெண்டுமே ஒன்று தானே. ஆகிய தேறி இருக்கிற நிலையிலும் கலங்கி இருக்கிற நிலையிலும் அவருடைய ஆத்மஸ்வரூபமானது மாறவே மாறாது, அந்த அடிமைத்தன்மைக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்று தெளிந்த நிலையிலும் கலங்கிய நிலையிலும் அடிமைத்தன்மைக்கு பிரகாசமான அஞ்சலி. இந்த அடிமைத்தனத்துக்கு பிரகாசமான நான் அடிமை அப்படின்னு இப்போ ஒரு பெரியவங்க கிட்ட போய் சுவாமி கிட்ட போய் முதல்ல நம்ம அடியேன் அப்படின்னு நம்ம தொடரோம் இல்லையா. ஸோ அந்த அடிமைத்தனத்திற்கு ஸ்வரூபமான அந்த அஞ்சலி மாறாது. அவர்கள் ஞானத்தில் தன் பேச்சு பேசினாலும் பிரேமத்தில் பெண் பேச்சு பேசினாலும் ஆத்மஸ்வரூப்புக்கு தக்கதான அஞ்சலி மாறாது. ஆகையால் தேரும் கைகூப்பும் கலங்கும் கைத்தொழும் ரெண்டும் ஒரே இதுதான். எவ்வாறெனில் தெளிந்த நிலையில் கலங்கிற நிலையிலும் அடிமைத்தன்மைக்கு பிரகாசமான அஞ்சலி, அந்த அடிமைத்தனத்தை காட்டி தருவதான அந்த அஞ்சலி, அந்த வணங்கக்கூடிய அந்த முத்திரை வணக்கம் பணிவு மாறாமலேயே இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அவர் ஞானத்தில் பேசினாலும் பிரேமத்தில் பேசினாலும் அந்த பணிவு வணக்கம் என்னும் அந்த அஞ்சலி மாறவே மாறாது. எவ்வாறெனில் மண் பிண்டமாந்தன்மை குடமாந்தன்மை ஓடாந்தன்மை பொடியாந்தன்மை ஆகிய நிலை வேறுபாடுகளை அடைந்தாலும் மண்ணாகிற தன்மைக்கு அழிவில்லாதது போல. அதே தான். இப்போ மண்ணு கிடக்கு, அதை தண்ணி விட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு பானை பண்ணுறாங்க, அந்த பானையை உடைச்சிடுறாங்க, அந்த ஓடை எடுத்து தடியால் அடித்து தூள் தூளாக பண்ணிடுறாங்க. இத்தனை நிலைகளிலும் மண்ணாக இருந்தாலும் ஒரு மண் பிண்டமாக இருந்தாலும் குடமாக இருந்தாலும் ஓடாக இருந்தாலும் பொடி பொடியாக இருந்தாலும் அந்த மண்ணாந்தன்மை எப்படி மாறாதோ அதே போல ஆழ்வார்களுக்கு தாமான நிலையத்தில் ஞானத்தில் பேசினாலும் பெண்ணான தன்மையில் அவர்கள் வந்து பெண் பேச்சு பேசினாலும் அந்த அஞ்சலி செய்கிற அந்த பணிவான அந்த சேஷத்துவ ஸ்வரூபம் மாறவே மாறாது அப்படின்ட்டு இந்த உதாரணத்தின் வாயிலாக நமக்கு சொல்றாங்க. அடுத்தது ஸ்வரூபம் குலையாது. ஆத்மாவின் இயல்பான அடிமைத்தனம் குலையவே குலையாது. ஆத்மாவுக்கு இயல்பானது அந்த அடிமைத்தனம். அவன் சேஷி நாம் சேஷன் அப்படின்னு பலமுறை பார்த்துருக்கோம் இல்லையா. அவன் தலைவன், நாம் வந்து அவனால் ஆளப்படுகிற வஸ்து. ஆகையால அந்த அஞ்சலி முத்திரை அந்த கை தொழுதல் ஒருபோதும் மாறாது அப்படின்ட்டு திடமாக இந்த சூத்திரத்தின் வழியாக
சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்தது 120வது சூத்திரம். அப்படியெனில் ஆழ்வாருக்கு வேறு நிலை என்று கூறப்படுவது யாது என்ற வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னா, அப்போ வேறு நிலை, ஆழ்வார் வேறு நிலையை அடைந்தார் அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த சூத்திரத்தில் பதில் சொல்கிறாங்க. அடியோம் தொடர்ந்து குற்றேவல் அடிச்சியோம் அடிக்கீழ் குற்றேலாகை அவஸ்தாதந்தரம் இந்த மாற்றம் தான். அது அடியோம் தொடர்ந்து குற்றேவல் என்பது அடிச்சியோம் அடிக்கீழ் குற்றேவலாக மாறுவது தான் அந்த மாறுபட்ட நிலை அப்படின்ட்டு அதை இதில் விளக்குறாங்க. அடியோம் போற்றி ஓவாதே என்றும் தொடர்ந்து குற்றேவல் செய்து என்றும் ஆழ்வார் அருளி செய்வது தாமான தன்மையில் ஆகும் தம் பேச்சாகும். ஆழ்வார் தாமான தன்மையில் ஞான தசையில் பேசும்பொழுது என்ன சொல்லுவார்? அடியோம் போற்றி ஓவாதேன்னு சொல்லுவார். தொடர்ந்து குற்றேவல் செய்து அப்படின்னு சொல்லுவார். அதே அடிச்சியோம் தலைமிசை நீ அணியா என்றும் திருவடி கீழ் குற்றேவல் முன் செய்ய என்றும் ஆழ்வார் அருளி செய்வது பெண்ணான தன்மைக்கு பெண் பேச்சு. கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு. அடியோம்ங்கிறத அடிச்சியோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதான் அடிக்கீழ் குற்றேவலாக திருவடி கீழ் குற்றேவல் முன் செய்ய என்று ஆழ்வார் அருளி செய்வது பெண்ணான தன்மைக்கு பெண் பேச்சு. இதுதான் மாறுபட்ட நிலைன்னு சொல்றாங்க. இதுதான் அவஸ்தாந்தரம். அப்படின்னா ஸ்வரூபத்திலும் ஸ்வரூபத்திற்கு தக்கவான காரியங்களை செய்ய வேண்டி விரும்புவதிலும் வேற்றுமை இல்லை. ஆச்சா, பிராட்டியான பாவனையாலே தம் பேச்சானது போய் பெண் பேச்சாக ஆழ்வாருக்கு நிலைவேறாடுபாது என்று அறிக. அடியோம் தொடர்ந்து குற்றேவல் என்று தம் பேச்சிலே சொல்லுகிறது. அடிச்சியோம் அடிக்கீழ் குற்றேவல் என்று பெண் பேச்சு. அடியோம் அப்படிங்கிறது ஆணா சொல்றாரு, அடிச்சியோம்னா பெண்களாகிய நாங்கள். அதுதான் அங்க மாறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. தானாக பேசும் பொழுது ஆணான தன்மையில் ஞானத்தில் பேசும்போது அடியோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணான தன்மையில பிரேமத்திலே பேசும்போது அடிச்சியோம் அப்படிங்கிறாங்களே தவிர அந்த சேஷத்துவத்திற்கு அந்த அடிமைத்தன்மைக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுதான் மாறுபட்ட நிலை. அடியோம்ங்கிறது அடிச்சோம் அப்படின்னு சொல்றது தான் மாறுபட்ட நிலை அப்படிங்கிறது இந்த சூத்திரத்துல சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப பெருசான ஒரு சூத்திரம், ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம், ரொம்ப அழகான ஒரு சூத்திரம் 121. அப்படியானால் ஆணான ஆழ்வாருக்கு இயல்பாகவே அமைந்தது தம் பேச்சு அன்றோ? பிராட்டிமார் நிலையை அடைந்து பேசும் பேச்சு இயல்பானது அல்லவே. ஆழ்வார் ஆம்பளை இல்லையா, அவர் இஸ் a man. அவருக்கு ஆணாக பேசுவது, ஞானத்தில் பேசுவது இயல்பாக அமைந்தது. ஆனால் பெண் பேச்சு இயல்பானது அல்லவே. எப்படிதான் இவர் பெண் பேச்சு பேசுவார்? அது வந்தேறியது தானே. இங்க முக்கியமான கொஸ்டின் அதுதான். வந்தேறியதுன்னு அக்வயர்டுன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் an acquired கேரக்டர். ஆணான தன்மை நேச்சுரல் கேரக்டர், பெண்ணான தன்மை வந்தேரி அக்வயர்ட் கேரக்டர் வச்சுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. வந்தேரி தானே என்னும் வினாக்கள் எழ அதற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. இந்த ஜீவாத்மாவானது பகவானுக்கே பரதந்திரப்பட்டது, அவனுக்கே இனிமையானது. எனவே அதற்கு பெண்ணோடு ஒத்த தன்மை அதன் ஸ்வரூபத்திற்கு இயல்பானது. எனவே இந்த இயல்பிற்கு ஏற்றபடி ஆழ்வாருக்கு வரும் பெண் பேச்சு இவருக்கு இயல்பானது, வந்தேரி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கதான் நம்ம ஒண்ணு முக்கியமா கவனிக்கணும். ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா பல உடல்களுக்குள்ள போகுது இல்லையா. 4 விதமான உடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்தாவரம், திரியக்கு, மனிதன், தேவன், 4 உடல்ல மாறி 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 போகும்னு சொல்றோம். இப்ப நம்மளுடைய சௌகரியத்துக்காக ஆண் பெண் மட்டும் எடுத்துக்கலாம். ஆண் உடம்புல இருந்தாலும் அதே ஜீவாத்மா தான், பெண் உடம்புல இருந்தாலும் அதே ஜீவாத்மா தான். ஆக அந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது. அது ஆண் உடம்புல வேணா இருக்கட்டும், பெண் உடம்புல வேணா இருக்கட்டும், இல்லை இப்போ சஃபாரி போனாங்களே அங்க இருக்கிற எந்த மிருகத்தினுடைய உடம்புல இருந்தாலும் அது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது, அவனுக்கே இனிமையானது, அவனுக்கே அடிமைப்பட்டது, அவனுக்கே இனிமையானது. அப்படி இருக்கிறதுனால பெண் தன்மை, அதாவது ஸ்திரீ பிராயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் தன்மை ஆத்மாவிற்கு இயல்பானது. அது எந்த உடம்புல வேணா இருக்கட்டும், ஆண் உடம்புல வேணா இருக்கட்டும், பெண் உடம்புல வேணாலும் இருக்கட்டும்.
அந்த உடம்பை பிரித்து நீங்கள் ஆத்மாவை பார்க்க முடியுமாக அது பெண் தன்மை கொண்டது. ஏன்னா பகவானுக்கே சிரேஷப்பட்டது, பகவானுக்கே இனிமையானது. ஆகையால் அது பெண் தன்மை கொண்டது. பெண் உடம்புலையும் அதே தான். ஆகையால் இது ஆத்மாவுக்கு இயல்பானதாலே, இந்த பெண் தன்மை இயல்பாக இருப்பதாலே பெண் பேச்சு பேசுவது ஆத்மாவுக்கு வந்தேறியது அல்ல, இயல்பானது. ஆகையாலே அந்த ஆத்மா குடிகொண்டிருக்கும் அந்த ஆழ்வாருடைய அந்த திருமேனிக்கும் பெண் பேச்சு பேசுவது இயல்பானதே, அது வந்தேறியது அல்ல, அக்வயர்டு அல்ல, இட் இஸ் நேச்சுரல் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து ஆத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் என்னெல்லாம் சொல்லிட்டு இது திருமந்திரத்தில் காட்டப்பட்டிருக்கு. அது சும்மா படிச்சிடுறேன். படிச்சுட்டு அதில் ஒரு உறவு தான் இந்த பாரியா பர்த்தா அப்படிங்கிற உறவு. அதாவது அவன் கணவன், நான் மனைவி. நான் மனைவினே இந்த ஆத்மா உள்ள இருக்க ஆத்மா மனைவி. எல்லாம் பத்திம் விஸ்வசியான்னு இந்த உலகத்தில் அண்டத்தில் இருக்க அத்தனை ஆத்மாக்களும் அவனுக்கு மனைவி முறை. அந்த உறவுகள், அந்த 9 விதமான உறவுகள் என்னன்னு படிக்கிறேன். தந்தை தனையன் உறவு, அவன் அப்பா நம்ம பிள்ளை. ரட்சக ரட்சய சம்பந்தம், அவன் காப்பவன், நாம் காப்பாற்றப்படும் பொருள். சேஷ சேஷி, அவன் சேஷி, நாம் சேஷர்கள். அதாவது அவன் தலைவன், நாம் அடிமை. நாயக நாயகி சம்பந்தம், இதுதான் இந்த நாயகி நாயக சம்பந்தம் தான் பாரியா பர்த்தா அப்படின்னு சொல்ல, கணவன் மனைவிங்கிற உறவு. அப்புறம் ஞாதா நேய உறவு, அதாவது அவன் அறிபவன், நாம் அறிவப்படும் பொருள். அப்புறம் ஸ்வம் சுவாமி, நாம் சொத்து, அவன் சொத்தை உடைய சுவாமி. அப்புறம் சரீர சரீரி, இது பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். அவன் தான் சரீரியாக உள்ள இருந்து இந்த சரீரத்தை சுமக்கிறான். அப்புறம் ஆதார ஆதேய சம்பந்தம், அவனே ஆதாரம், அவன்தான் ஆதாரமாக இருப்பவன், நம் அந்த ஆதாரிக்கப்படும் பொருள், அந்த ஆதாரத்தால் தாங்கப்படும் பொருள் நாம். அப்புறம் போக்தா போக்கிய சம்பந்தம், அவன் அனுபவிப்பவன், நாம் அனுபவிக்கப்படும் பொருள். ஸோ அவன் அனுபவிப்பவன், நாம் அனுபவிக்கப்படும் பொருள் இது எல்லாமே பொருந்தி வரும். முக்கியமாக இந்த பாரியா பர்த்தா சம்பந்தம் நல்லாவே பொருந்தி வரும். அப்படி ஒரு உறவு இருப்பதாலே இது பொருத்தமானதே, பெண் பேச்சு ஆழ்வாருக்கு இயல்பானதே, வந்தேறியது அல்ல அப்படின்னு விளக்குறாங்க. இப்போ இதில் என்னன்னாக்க, இது நல்லா விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்மாவை ஒரு பெண்ணோட என்ன சொல்றது உதாரணம் காட்டி, ஒரு பெண்ணை உதாரணமாக காட்டி, ஒரு பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படுகிறாள், அவளுக்கு எப்படி திருமணம் செய்விக்கப்படுகிறது, திருமணம் ஆனப்புறம் என்ன ஆகுறது, திருமணத்துக்கு அப்புறம் அவள் எங்கே போறா அப்படிங்கிறத ஒரு பெண்ணுடைய, ஒரு இளம் பெண்ணுடைய வாழ்க்கையோட இந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அதன் வாயிலாக ஆழ்வாருக்கு பெண் பேச்சு வந்தேறியது அல்ல, இயல்பானது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரூவ் பண்ண போறாங்க. அந்த சூத்திரத்தை நான் இப்போ படிக்கிறேன். வித்யை தாயாக பெற்று பாலும் அமுதமான திருநாமத்தாலே திருமகள் போல வளர்த்த தஞ்சமாகிய தந்தை மற்றொருவருக்கு பேச்சுப்படாமல் விஸ்வபதி லோகபர்த்தா என்னும் மணவாளரை 4 இழை கொண்டு முப்பரியான பிரம்மசூத்திர பந்தத்தோடே வரிப்பிக்க பரமபுருடன் கைகொண்ட பின் சதுர்த்தியுள் புக்கு இடையீடு நடுக்கிடக்கும் நாள் கழிந்து ஜன்ம பூமியை விட்டகன்று சூழ் விசும்பிற்படியே உடன் சென்று குடைந்து நீராடி வியந்துழாய் அஞ்சனத்தின் நீரு நாணப்பொடி பீதகவாடை பல்கலன் கொண்டு நோக்கியர் அலங்கரித்து பல்லாண்டிசைத்து கவரி செய்ய நிறைகுட விளக்கமேந்தி இளமங்கையர் எதிர்கொள்ள வைகுந்தம் புக்கிருந்து வாய்மடுத்து பெருங்களிச்சியாக வானவர் போகம் உண்டு கோப்புடைய கோட்டுக்கட்டில் மிதித்து ஆரோகித்து பரத அக்ரூர மாருதிகளை பரிஷ்வங்கித்த மணிமிகு மார்பிலே குருமாமணியாய் அணியும் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அன்று. அழகான சூத்திரம், அருமையான சூத்திரம். அந்த எம்பெருமான் மார்போடு அணைய பெறும் பரிஷ்வங்கிக்கப்படும் அந்த ஆத்ம வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அன்று இயல்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு பெண்ணோட எப்படி ஒப்புவமை அப்படிங்கிறத சூத்திரத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல என்னென்ன கீழ்கண்டவாறு பிரிச்சுக்கணும். இதை ஏன்னா இதில் நிறைய இருக்குல்ல, இந்த பெண் குழந்தை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் ஆனப்புறம் என்ன ஆறுது, அவள் எங்கே போகிறான்ட்டு அதெல்லாம் நம்ம பிரிச்சுக்கணும்.
முதல்ல வந்து பெற்று வளர்த்த தந்தை மற்றொருவருக்கு பேச்சுப்படாமல் லோகபர்த்தா என்னும் மணவாளரை பிரம்மசூத்திர பந்தத்தோடு வரிப்பிக்க பரமபுருடன் கைகொண்ட பின் சதுர்த்தியுள் புக்கு நடுக்கிடக்கும் நாள் கழித்து ஜன்ம பூமியை விட்டு அகன்று உடன் சென்று நீராடி வைகுந்தம் புக்கிருந்து வாய்மடுத்து போகம் உண்டு கட்டில் மிதித்து ஆரோகித்து மணிமிகு மார்பிலே குருமாமணியாய் அணையும் வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வருது. இப்போ வந்து இப்போ இது இதுதான் நீராடை பின் நோக்கியர் அலங்கரித்து பல்லாண்டிசைத்து கவரி செய்ய இளமங்கையர் நிறைகுடம் விளக்கமேந்தி எதிர்கொள்ள வைகுந்தம் புகும் வஸ்து என்று அந்த வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறியது அன்று என்று முடிக்கணும். இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போறதையும் ஒரு ஆத்மா திருமந்திரம் உபதேசிக்கப்பட்ட ஆத்மா இந்த உடலிலிருந்து விடுபட்டு அர்ச்சராதி வழியாக போய் வைகுண்டம் போய் சேருவதும் ஒப்பிடப்படுகிறது. அதுதான் இந்த பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போய் அங்க அந்த கணவனோடு இருப்பும் அந்த இன்பத்தையும் இந்த விடுபட்ட ஜீவாத்மா முக்தி அடைந்த ஜீவாத்மா அர்ச்சராதி வழியாக சென்று அங்கே அந்த நாகபரியங்கத்திலே அமர்ந்திருக்கும் எம்பெருமான் மீதி மடியிலே அமர்ந்து அவனால் அணைக்கப்படுவதும் இங்கே ஒப்பிடப்படுகிறது. பரத அக்ரூர மாருதிகளை பரிஷ்வங்கித்து என்பது மணிமிகு மார்பிக்கு அடைமொழி. பின்னால் வரலாம். வஸ்து இங்க வஸ்து வஸ்து வஸ்துங்கிறாங்களே என்னன்னா ஆத்ம வஸ்து ஜீவாத்மா. மணிவல்லி பேச்சு பெண் பேச்சு வரிப்பிக்க மனம் செய்து வைக்க ஆரோகித்துன ஏறி பரிஷ்வங்கித்தன அணைத்த. இந்த மணிவல்லி பேச்சு நீ ஏன் சொல்லாங்க, சும்மா பெண் பேச்சுன்னே சொல்லிட்டு போலாம் இல்ல. கடைசியில முடிக்கும் போது அணையும் வஸ்துவுக்கு மணிவல்லி பேச்சு வந்தேறி அன்று அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த பெண் இந்த ஆத்ம வஸ்து பெண் சொன்னோம் இல்லையா, பெண் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றான். பெண் வந்து எப்பவுமே ஒரு கொடிக்கு ஒப்பிடப்படுவா இல்லையா. கொடி வந்து தானாக நிலத்துல இருந்தா வீணா போயிடும். அதை வந்து கொள்வதற்கு ஒரு கொம்பு இருக்க வேண்டும் இல்லையா. அதை போல இந்த ஆத்ம வஸ்து எப்படி இருக்கும்னாக்கா கோல் தேடி ஓடும் கொடியே போல மால் தேடி ஓடும் மனம் அப்படின்ட்டு இந்த ஆத்ம வஸ்துக்கு கொள்கொம்பாக கூடியவன் அந்த மால் திருமால் தான். ஆகையால இது வந்து இந்த பெண் இந்த ஜீவாத்மா வந்து ஒரு கொடிக்கு ஒப்பிடப்படுகிறது. அதுவும் மணிவல்லி சாதாரணமான கொடி செடி இல்லை, மணிவல்லி அப்படி ஒரு மிகவும் ஒஸ்தியான அந்த ஆத்ம வஸ்து. அதற்கு வந்து இந்த அந்த பேச்சு இந்த பெண் பேச்சுன்னு சொல்லாம மணிவல்லி பேச்சு வந்தேறியது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பெண்ணின் திருமணத்தையும் பிறகு அவள் வாழ்க்கையும் உதாரணமாக கொண்டு இந்த சூத்திரத்தின் பொருள் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுதான் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆத்மாவுடைய ஜேர்னியும் இந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் ஒப்பிடப்பட்டு உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்ல வந்து வித்யை தாயாக பெற்று முதல்ல இப்ப என்ன தெரியணும், இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் ஆத்மா ஆச்சு, அது பெண்ணு, அது கொடி, அது மணிவல்லி எல்லாம் சொல்றோமே தவிர இந்த ஆத்மா எதுன்னு தெரிய வேண்டாமா, ஆத்ம ஞானம் வர வேண்டாமா? ஏன்னா அது வரைக்கும் நம்ம தேகமே நான் தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆகையாலும் அந்த ஆத்மாவுடைய ஞானம், இந்த உடம்பு வேற ஆத்மா வேற, அது எம்பெருமானுக்கே உரியது இந்த ஞானம் வருது பார்த்தீங்களா, அதுதான் வித்யை, அதுதான் கல்வி, அதுதான் உண்மையான கல்வி. இதை தவிர நம்ம என்ன படிச்சாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவை குறித்த அந்த ஞானம் தான் இங்க தாய் எனப்படுகிறது. அதுதான் அம்மா. இந்த ஆத்மாவை ஒரு பெண் குழந்தைன்னு வச்சுட்டாக்கா இதுக்கு ஒரு அம்மா அப்பா வேணும் இல்லை, அம்மா இருக்கணும் அப்பா இருக்கணும். ஆகையால இங்க இந்த ஆத்ம வஸ்துவுக்கு தாய் அப்படிங்கிறது வித்யை, அந்த ஆத்மாவை குறித்த ஞானம், அந்த வித்யை தான் இங்க தாய். ஸோ வித்யை வந்து பெற்றெடுக்கிறார், இந்த ஆத்ம வஸ்துவை பெற்றெடுக்கிறார். வித்யை தாயாக பெற்று அந்த ஆச்சாரியன் அவனை கல்வியால் பிறக்க செய்கிறான். அந்த பிறவி உயர்ந்தது என்று ஆபஸ்தம்ப சூத்திரத்துல சொல்லியிருக்காங்க. என்றபடி ஆச்சாரியன் திருமந்திரத்தை உபதேசித்து ஸ்வரூப ஞானத்தை ஏற்படுத்திய பொழுது இந்த ஆத்மா உள்ளதாகிறது. ஆத்மாவை குறித்த கல்வியே அதை பிறப்பித்த தாயாகிறது. ஆச்சாரியன் உபதேசம் பண்றார், அவர் தான் உட்கார வச்சு திருமந்திர உபதேசம் பண்ணி ஆத்மா எது தேகம் எது ஆத்மா என்னன்னு சொல்லி அந்த திருமந்திரத்திற்கு அந்த பொருள் எல்லாம் உபதேசிக்கும் போது அந்த கல்வி அந்த ஞானம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த வித்யை அதுதான் இங்கே தாயாக வர்ணிக்கப்படுகிறது. அந்த வித்தை தான் ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னால் இவன் பிறந்த மாதிரியே கணக்கு இல்லை,
இப்போ எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு பிறவியில் 100 வருஷம் இருந்தாலும் எத்தனை பணக்காரன் ஆனாலும் எப்பேற்பட்ட பேர் புகழ் உடையவன் ஆனாலும் அந்த ஞானம் பிறக்காத வரைக்கும் அவன் பிறந்தவனாகவே கணக்கிடப்படுவதில்லை. எந்த பிறவிலே இந்த ஞானம் இவனுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அவன் பிறந்தவனாக ஆகிறான். அவனை பெற்றெடுப்பது யாரு? இந்த வித்யை எனும் தாய். வித்யை தாயாக பெற்று பாலும் அமுதுமான திருநாமத்தாலே, தேனும் பாலும் அமுதமாய திருமால் திருநாமம் என்று இனிய பொருளான திருமந்திரத்தாலே எப்படி திருமகள் போல் வளர்த்து, அப்படி வளர்க்குறாங்களா அந்த ஆத்மாவை. திருமகளை போல தேனும் பாலும் அமுதுமாக திருமால் நாமங்களையே சொல்லி 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 அந்த ஆத்மா என்னும் அந்த பெண்ணை வளர்க்கிறார்கள். திருமகள் போல் வளர்த்தேன், பெரியாழ்வார் சொல்ற மாதிரி என்று வேறு ஒருவருக்கு உரியவளாகாது அவனுக்கே அடிமைப்பட்டிருத்தல் முதலிய தன்மைகளுடன் திருமகளுக்கு ஒப்பாக வளர்க்கிறார்கள் அந்த ஆத்மாவை. யாரு? இந்த வித்யை, இந்த ஞானம் என்னும் தாயும் ஆச்சாரியன் என்னும் தந்தையும் 2 பேருமாக சேர்ந்து இந்த ஆத்மாவுக்கு எம்பெருமான் திருநாமங்களையே பாலும் அமுதும் கண்ணலுமாக ஊட்டி அவருடைய கவனம் வேறு பக்கம் போகாமல் எம்பெருமான் ஒருவனுக்கே ஆகும்படி அவளை வளர்க்கிறார்கள், அந்த ஆத்மாவை வளர்க்கிறார்கள். அப்புறம் இப்போ என்னன்னா, இங்கே தான் இந்த தஞ்சமாகிய தந்தைன்ட்டு இப்போ நம்ம ஒரு புக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கோம், அதிலே இது எழுதியிருக்கோம். இந்த தந்தை, இந்த ஆத்மாவுக்கு தஞ்சமாகிய தந்தை யார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்காங்க. இப்போ தந்தை அப்படின்னாக்கா நமக்கு வந்து அப்பா, தந்தைன்னா அப்பா. இந்த உடல் இந்த உலகத்திற்கு வருவதற்கு எவர் காரணமாக இருந்தாரோ அவர் தான் தப்பா, இந்த பயாலஜிக்கல் ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இருக்கானே, எனக்கு எங்கள் அப்பா வந்து டாக்டர் ராமானுஜம், அவருடைய மகள் தான் நான். இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் வந்து இருந்து பேசுகிறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் தந்தை, இயல்பான தந்தை, இயற்கையான தந்தை. இன்னொரு தந்தை யாருனாக்கா சர்வேஸ்வரன். ஏன்னா இந்த உலகத்துக்கே அவன் தானே தந்தை, எல்லா தந்தைகளுக்கும் தந்தை. ஆகையால சர்வேஸ்வரன் நமக்கு தந்தை. இன்னொரு தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியன்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த 3 தந்தைமார்களும் யார் உயர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த டேப்லெட் காலமில் நம்ம போட்டிருக்கோம். இதை நம்ம பார்த்துடலாம். ஆச்சாரியனியாக தந்தை சரீரம் உண்டாவதற்கு காரணமான தந்தைக்கும் ஸ்வரூப ஞானத்தை ஏற்படுத்தும் தஞ்சமாக தந்தையானே ஆச்சாரியனுக்கும் வேறுபாடு உண்டு. இப்போ ஒரு தந்தையாக எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது சரீரம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தை பயாலஜிக்கல் ஃபாதருக்கும் இந்த ஆச்சாரியனை தந்தைன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல சரீரம் உண்டாவதற்கு காரணமான தந்தை நம்முடைய அப்பா, யாரால நாம் இங்கே பிறந்தோமோ அந்த தந்தை. இந்த பக்கம் ஸ்வரூப ஞானத்தை பிறப்பிக்கும் ஆச்சாரியரான தஞ்சமாகிய தந்தை, அவரை தான் நாம் அடைக்கலம் அடைய முடியும். ஏன்னா இந்த நம்ம பிறப்பித்த தந்தை வந்து எப்படி வேணா இருக்கலாம், நல்ல அப்பாவா இருக்கலாம், எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்கிறவராகவும் இருக்கலாம், இல்லை நம்மளை தோண்டி படுகொலை போடுறவராகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஆச்சாரியங்கிற தந்தை நம்மை உய்விக்க மட்டுமே முயற்சி செய்வார். இப்போ அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. எப்படி வந்து அந்த இயற்கையான தந்தை, நம்ம பெற்றெடுத்த தந்தை எப்படி உதவ மாட்டார் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் வாயிலாக சொல்றாங்க. அந்த காக்காசுரன் தந்தையாலும் தாயாலும் மகரிஷியுடன் கூடின தேவர்களாலும் கைவிடப்பட்டவனாய் 3 உலகங்களையும் நன்றாக திரிந்து மீண்டும் வந்து அப்பெருமானையே சரணமடைந்தான். இப்போ காக்காசுரன் வந்து ஒரு பெரிய அசுரன். அப்போ அவங்க அப்பா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் இங்கே வந்து இவர் சீதை கிட்ட அபச்சாரப்பட்டான் காக்காசுரன். பண்ணிட்டு பெருமாள் வந்து ஒரு தர்பை எடுத்து அதை அஸ்திரமாக உபயோகிக்க அதுலேருந்து தப்பித்து கொள்வதற்காக முதல்ல அவங்க அப்பா கிட்ட தான் போகிறான். அவங்க அப்பா அந்த ஐயோ என்னால் காப்பாற்ற முடியாது, நீ போக நினச்சிடாரு. தந்தை தாய் எல்லாருமே திருப்பி அனுப்பிச்சிடப்போ கடைசியிலே அவன் வந்து ஸ்ரீராமனுடைய திருவடிகளில் விழுந்து தான் அவன் உய்வடைந்து போகிறான். ஆகையால் இங்கே வந்து இந்த தந்தை இப்படி ஆபத்தில் கைவிடுற தந்தை எப்படி தஞ்சமாகிய தந்தை ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆகையால் நம்முடைய இயல்பான தந்தை, நம் பெற்றெடுத்த தந்தை, நம்ம இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த தந்தை நம்மை கைவிடக்கூடும். ஆகையால் எந்த காலத்திலும் அவர் தஞ்சமான தந்தை என்று சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அடுத்தது ஸ்வரூப ஞானத்தை பிறப்பிக்கும் ஆச்சாரியரான தஞ்சமாகிய தந்தை, அவர் தான் தஞ்சமாகிய தந்தை. அவர் என்ன பண்ணுவார்? ஸ்வரூபத்தை உண்டு பண்ணுகிறார். ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறார். முதல்ல அவர் தான் சொல்லி கொடுக்குறார். எந்த நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டார். பெருமாளே கைவிடட்டும், எம்பெருமானே கைவிட்டாலும் ஆச்சாரியர்
நம்மை ஒரு காலத்திலும் கைவிடவே மாட்டார். அடுத்தது, நம் நலத்திலேயே விருப்பம் உள்ளவர். எப்போ நம்முடைய நலத்தை தான் விரும்புவார். அவரை திட்டலாம், கண்டிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நமது ஆத்மாவுடைய உஜ்ஜீவனத்தில் தான் அவருக்கு குறியாக இருக்கும். அடுத்து, ஆபத்து காலங்களில் காப்பாற்றுவார். கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆச்சாரியன் நம்மை காப்பாற்றுவார். ஆகையாலே அவருக்கு தஞ்சமாகிய தந்தை அப்படின்னு பேர். ஸோ இந்த வித்தியாசம் பார்த்துட்டோம். நம்முடைய இயற்கையான தந்தைக்கும் ஸ்வரூப ஞானத்தை பிறக்கும் ஆச்சாரியருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். அடுத்தது, அண்டத்திற்கே தந்தையான எம்பெருமானுக்கும் ஸ்வரூப ஞானத்தை ஏற்படுத்தும் தஞ்சமாகிய தந்தையாய ஆச்சாரியனுக்கும் என்ன வேறுபாடு? இப்போ நம்ம இயற்கையான அப்பாக்கும் தஞ்சமாகிய தந்தையாய ஆச்சாரியனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துட்டோம். சரி, இவரை விட சர்வேஸ்வரன் அவன் எவ்வளோ சக்திசாலி, சர்வஜன், சர்வசக்தன், எல்லா உயிருக்கும் உள்ளே இருந்து நியமிப்பவன் எல்லாம் இருக்கே. அப்போ அவனே நம்ம தஞ்சமாகிய தந்தைன்னு சொல்லக்கூடாதுன்னா இல்லைன்னா அதுக்கும் இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறாங்க. என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் அழிவில்லாத தந்தை எவனோ எனப்படும் எம்பெருமான். எல்லா உயிர்களுக்கும் ஒன்று கூட வெளியில்லாமல் யார் தந்தையோ அவன். எல்லா உயிர்களுக்கும் அழிவில்லாத தந்தை எவனோ சகசிரநாமம் என்கிறபடி சம்பந்தம் கண்ணழிவற்றிருக்க திருவரங்கத்து நாதனே தேவரீரால் ஒருவன் பிறவிக்கும் மோட்சத்திற்கும் உரியவனாக செய்யப்படுகிறான் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறையை ரங்கராஜ ஸ்தவத்தில் பட்டர் எடுத்து காட்டுறார். என்கிறபடி பந்த மோட்சங்களுக்கு பொதுவாக இருப்பவன். அவன் காப்பாற்றுறவன் தான், எல்லா ஆத்மாக்கும் தலைவன் தான், நியமிப்பன் அவன் தான், எல்லாம் ரைட். ஆனால் அவன் சர்வ ஸ்வதந்திரன். ஒரு அங்குசத்தால் அடக்கப்படாத யானையை போன்றவன் பார்த்துருக்க, நிரங்குச்ச ஸ்வதந்திரன். ஆகையாலே அவன் ஒரு ஜீவாத்மாவை வேணும்னா பந்தத்தில் போடலாம், வேணும்னா அவன் மோட்சத்தில் போடலாம். இதுதான் அவன் கிட்ட ஒரு பெரிய டிஃபெக்ட். சர்வேஸ்வரனாகிய தந்தை. ஆகையால் இவன் தஞ்சமாக மாட்டான். அப்போ இந்த பக்கம் தஞ்சமாகிய தந்தைக்கு என்னென்ன, ஸ்வரூப ஞானத்தை பிறக்கும் ஆச்சாரியர் உய்விப்பிதலே நோக்க உடையவர். இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் மோட்சத்தில் சேர்த்துற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு இருக்கக்கூடியவர். மோட்சத்திற்கு மட்டுமே காரணம் அவர். இதில் நம்ம 100க்கு 100 உறுதியாக இருக்கலாம். ஒரு ஆச்சாரியன் தன்னுடைய நினைப்பாலே, தன் மனத்தாலே ஒரு ஜீவனை கூட பந்தத்தில் போடவே மாட்டார். மோட்சத்திற்கு மட்டுமே காரணமாவார். ஆகையாலே அவரே தஞ்சமாகிய தந்தை. அவரை தான் நம்ம அவர் காலத்தான் நம்ம பிடிக்கணுமே தவிர நம்ம பெத்த அப்பாவையோ சர்வேஸ்வரன் காலையோ பிடிக்கும்போது நமக்கு மோட்சம் கிடைக்காது. அப்படின்னு தான் அந்த வித்தியாசத்தை இங்கே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இப்படிக்கு பிறவிக்கு காரணமான தந்தை, பந்த மோட்சங்களுக்கு பொதுவான எம்பெருமான், இவர்களை காட்டிலும் ஆத்மாவிற்கு உத்தேசியமானவர் யாரு? ஆச்சாரியர். ஆகையால ஆச்சாரியன் திருவடிகளே நமக்கு உத்தேசியமானது. அவரே தஞ்சம். அதுதான், அவர் தான் நம்மை உய்விப்பார், அவர் தான் நம்மை கொண்டு மோட்சத்திலே சேர்த்துவார் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இது வரைக்கும் நிறுத்திக்கலாம். அடுத்த செக்ஷன் நான் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கிறேன்.